மக்கள் நிருபர் நாயர்களுக்கு வணக்கம். யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதோ இல்லையாங்க, இன்னைக்கு 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கு அதிர்ஷ்டம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் மகாபலிபுரம் ரிசார்ட்ல அடைச்சி வச்சுப்பட்டிருக்கிறாங்க. அது கோபத்தூர் கதை தான் அது. ஏன்னா எல்லாம் ஓடி போயிருவானா, அணில் எட்டி கூச்சி ஓடி போயிட்டா என்ன பண்றதுங்கிறக்காக வேண்டி எல்லாத்தையும் பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. இப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே கூவத்தூர்ல எக்ஸ்பர்ட் ஆன கழகம். கூவத்தூர்ல எப்படி ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பிடிக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட் ஆன கழகம் என்ன பண்ணி இருக்குது, இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களையும் பாண்டிச்சேரி ரிசார்ட்ல தங்க வச்சிருக்குது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னைக்கு அறிவாலயத்தில் நடக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே தற்கொலைன்னு சொன்னத இப்ப எல்லாம் நிரூபிச்சு விட்டான். எம்எல்ஏவே நிரூபிக்கிறான். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஜெயிச்சொன்னிமு தன்னோட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு புல் பாட்டில வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் கூட இருக்கிறவ தம் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். இப்போ இது விஜய் காதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனையும் கொண்டுகிட்டு போயிட்டு ரிசார்ட்ல அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா அவனை விட்டு போட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு ரொம்ப மானக்கேடுங்கிறக்கா அடைச்சி வச்சிருக்குது. ராயபுரத்துல ஒருத்தர் இந்த விஜய் தாமுங்கிறவன் பெரிய ரவுடியாட்டு இருக்கு. ராயபுரமே ஏற்கனவே சென்னையில ஒரு மார்க்மான ஏரியா தான். அவன் 4 அடி பட்டாக்கத்தி வச்சு கேக்கு வெட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த பட்டாக்கத்தி வச்சு கேக்கு வெட்டு புடிச்சு உள்ள போட்டுது. இப்போ அவனுகளை புடிச்சு உள்ள போடுறதுக்கு இதுவரையில் விஜய் தாமுவ அவன் எம்எல்ஏவின்னு உள்ள போடல. சென்னையில ஒரு இடத்துல விஜய் வெற்றி கழக ஜெயிச்சொன்னையும் ஒரு 10 வயது பெண்ணை ஒருத்த பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்கிறான். அவனை மட்டும்தான் புடிச்சு உள்ள போட்டிருக்குது. இப்போ அனில் குஞ்சினுடைய அட்ராசிட்டிஸ் என்னங்கிறது மக்கள் பொதுவா புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கிறது அப் டு டேட்டா டிவில வந்துட்டு இருக்குது, யூடியூப்ல வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேல ஹைலைட் சாகியால வெற்றி பெற்றுட்டான்னு தெரிஞ்ச முற்பாடு அந்த அன்னைக்கு எல்லாரும் ரோட்ல குடியும் கும்மாளமா இருக்கிறப்போ அந்த ஓரமா ஆடு ஒண்ணு மேய்ஞ்சிக்கிட்டு போச்சு. அதை இழுத்துட்டு நடு ரோட்ல வச்சு வெட்டின்னு வேடிக்கை பார்க்கறான். வேடிக்கை பார்த்துட்டு அந்த காலை தூக்கி புடிச்சு போட்டு போறான். அந்த அளவுக்கு தற்கொலைகளுடைய அட்டகாசம் இப்ப அதிகமாயிருச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு வீட்லயே போய் அடிக்க போறான். எல்லாம் நேத்து நடந்தது. வீட்லயே போய் அடிக்க போறான். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் கழகம் ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்துல கூட்டப்பள்ளியில ஒருத்தன் போய் ஒரு பெண்ணோட படுத்திருந்தான்னு சொல்லி அவனை கட்சி விட்டு நீக்கி மானத்துக்கு எடுத்தாங்க. அதுக்கும் பிற்பாடு அவனால திருந்துவான்னு பார்த்தா இவங்க எல்லாம் யாரும் திருந்துற மாதிரி பாடு இல்லை. இவனு கையில மக்கள் தப்பி தவறி போய் ஓட்ட போட்டு தொலைச்சிட்டாங்க. இனிமேல் தான் பலனை அனுபவிக்க போகிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்புல போத கலாச்சாரம் அந்த இதுன்னு சொன்னவங்க இப்ப இவங்க வந்தப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? ரோட்ல ஓரப்பெல்லாம் எங்கேஜ்காரெல்லாம் என்ன பண்ணுவான், போய் இழுத்து பார்ப்பான். இப்ப பெண்கள் எல்லாம் அவர்களுடைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பெண்களை வீட்டில் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா அவங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கு போறப்போ இவனுக்கு அடிக்கிற விசிலு ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸா தான் இருக்கும். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கும் கல்லூரி செல்ல மாணவிகளுக்கும் பள்ளிக்கூடம் பெற பெண்களுக்கெல்லாம் ஒரு எஸ்கார்டான வண்டி பள்ளிக்கூடத்தில் வர வேண்டிய சூழ்நிலை இந்த தற்கொலைகளை பண்ணி வச்சிருக்குது. அந்த அளவுக்கு அட்ராசிட்டிஸ் மேல அட்ராசிட்டிஸ் இப்போ பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில விஜய் 118 எம்எல்ஏனுடைய ஆதரவு கொடுக்காம கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு தான் போய் நேரு ஸ்டேடியத்துல பதவி ஏத்துக்கிறேன்னு சொல்லி அதுக்குண்டான மராமத்து வேலையெல்லாம் பண்ணிருக்கணும். பந்தல போறது, பெஞ்ச போறது, மைக்கு கட்டுறது, லைட்டு போறது செஞ்சிருக்கணும். நேரு ஸ்டேடியத்துல நம்ம அந்த உள்ளூர் மாநகராட்சிக்கு பணத்தை கட்டி அனுமதி வாங்கினா தான் இவங்க உள்ள போக முடியும். உள்ளூர் மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவங்க இதுவரை அனுமதி கொடுத்ததா தெரியல. அப்போ இவங்க மெஜாரிட்டியா இருக்கிறான்னு சொல்லி எந்த விதமான அனுமதி வாங்காம சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு போய் நிக்கிறாங்க. இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் மேல நம்ம குற்றம் சொல்லணும். அனுமதி வாங்காத உள்ள வரக்கூடாது. இப்ப தேர்தல் கமிஷனுக்கு எத்தனை அட்டூழியம் பண்ணா, உள்ள போனா QR கோடு போடுறான், உள்ள போயிட்டு வர்றப்ப கோடு, வெளியே வர்றப்ப கோடு, எத்தனை பிரச்சனை தேர்தல் கமிஷன் அமல்படுத்துற மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கணும், எப்ப அனுமதி வாங்கியிருக்கீங்களா, அனுமதி வாங்காது உள்ள வராதுன்னு சொல்லி இருக்கணும். அதை விட 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்காமலே அவன் முதலமைச்சர் நடந்து வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறது ஒண்ணும் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஜி போடுறது தப்பு இல்லை. ஏன்னா சண்டை ரகல வரும், படையூர்ல தான் போறது தப்பு இல்லை. ஆனா முதலமைச்சருக்கு கான்வே போற மாதிரி பின்னால 30 கார் போறது தவறு.
அத அந்த உயர் போலீஸ் அதிகாரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க 118 பேர்த்த நீங்க கவர்னர்கிட்ட குடுத்துட்டு வந்துட்டு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அவன் மெஜாரிட்டியோட இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப இந்த தவறு பண்ண காவல்துறைக்கு யார் நடவடிக்கை எடுப்பாங்க? இப்ப அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? யார் நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ? யாருகிட்டயுமே அனுமதி வாங்கல. கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கல. அவர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப கவர்னர் கண்ட்ரோல் தான். கவர்னர்கிட்ட 118 பேர்த்த குடுத்துட்டு வந்துட்டு இவங்க நேரு ஸ்டேடியத்துல நீங்க பதவி ஏத்துக்கலாம், இல்ல நீங்க சென்னை பல்கலைக்கழகத்துல பதவி ஏத்துக்கலாம். எங்க போய் நீங்க பதவி ஏத்தாலும் கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு நீங்க காங்கிரஸோட சேர்ந்து 113 பேர்த்தோட போய் நின்னீங்க. நீங்க அவர் மீதி 5 பேர் எங்கேன்னு கேள்வி கேட்டு முடிக்க விட்டுட்டாரு. இப்போ இன்னைக்கு பதவி ஏத்துக்கிறதா இருந்தது 7ஆம் தேதி ராசியா இருந்தாலும் அது என்ன ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க பாருங்க. அவங்க போன தடவை மு.க. ஸ்டாலின் 7ஆம் தேதி பதவி ஏத்துக்கிட்டாரா? அதே டேட்ல தான் இவங்களும் அதே ஸ்டேடியத்துல பதவி ஏத்துக்கணுமா? எத்தனை ஒரு வன்மம்னு பாருங்களா அவங்களுக்கு, எத்தனை ஒரு வன்மம்னு பாருங்க. நீ ஆட்சிய புடி ஜெயிக்காத்துட்டு போய் என்னமோ பண்ணிட்டு போயிட்டு போறாங்க. ஒரு நிர்வாகத்திறன் அங்க செங்கோட்டை மணியாட்டிட்டு இருந்தாரா? அவருக்கு நிர்வாகத்திறன் தெரிஞ்சிருக்கணும்ல. ஓடி போய் நீங்க அங்க கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கி போறப்ப 118ஓட போயிருக்கணுங்கிறது தெரியாது. கேட்டா 10 முறை எம்எல்ஏ ஜெயிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கிறவங்க தற்குறிங்க. இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லா வேலை புதுசு புதுசா வந்தான். அவன் எம்எல்ஏ சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு ஏதோ அந்த பள்ளிக்கூடத்துல புத்தகம் கொடுத்த மாதிரி வாங்கி படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தவங்க அவங்க. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில 118 பேர் ஆதரவு இல்லாமல் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கட்டு குட்டிச்சவரு பண்றது அந்த ராகுல் காந்தி தான். 2001 இருந்தே என்னைக்கு ராகுல் கையில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதிக்கம் வந்ததோ அன்னைக்கே காங்கிரஸ் கட்சி ஊத்தி மூடிட்டாங்க. ராஜீவ் காந்தி செத்த உடனே சோனியா காந்தி கண்ட்ரோல்ல காங்கிரஸ் இருக்கிறப்ப கூட கொஞ்சம் தன்மான மரியாதையோட காங்கிரஸ்காரலாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த ராகுல் காந்தி இளைஞர் காங்கிரஸ் தலைவரா போட்டாங்க இல்லையா? போட்ட நாளில இருந்தே காங்கிரஸுக்கு பிடிச்சது சனி. அன்னைக்கு பிடிச்ச சனிதான் காங்கிரஸை ஊத்தி மூடிட்டாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாம் அனுசரிச்சு போன தாண்டோண்டித்தனமா அவன் சிறு வயசு பையங்கிறனால இல்ல சிறுபிள்ளை வச்ச வெள்ளாம வீடு சேராங்கிற மாதிரிதான் காங்கிரஸ் கேரளாவில் ஆட்சி பிடிச்சோனையும் தமிழ்நாட்டுல நம்ம கூட்டணி ஆட்சி போலாம் நிபந்தனையின் பேர்ல 5 பேர்த்துக்கு போட்டு எங்களுக்கு 2 மந்திரி பதவி கொடுங்க, உள்ளாட்சி தேர்தல் எங்களுக்கு வேணும், அடுத்த எம்பி தேர்தல் வேணும். ரோசம் இருக்கிற ராகுல் காந்தியா இருந்திருந்தா இப்போ 2026 எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு நியமன ராஜ்யசபா உறுப்பினர் காங்கிரஸ் கொடுத்தாங்க இல்லையா? நீ ராஜினாமா செஞ்சு சொல்லி இருக்கணும். அதே மாதிரி போன 2024 திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜெயிச்சு கூட்டணி வச்சு ஜெயித்த காங்கிரஸ் எம்எல்ஏ அத்தனை வச்சு ராஜினாமா பண்ணிட்டு நீ யோகியது மாதிரி பேசியிருந்தா நீ ராகுல் காந்தி நல்லவே உத்தம யோகின்னு சொல்லலாம். பதவியில அவன் இருக்கணும், ஆனா இங்க இருந்து விட்டு போட்டு ஓடணும். நீங்க அவங்க எல்லாம் முதல் நாளே ராஜினாமா கிடைச்சாங்கிட்ட கொடுங்க. நீ இந்த நியமன உறுப்பினர் போட்டில திமுக ஆதரவு வந்த அந்த கருமாந்திரம் வேண்டாம் தூக்கி எறியலான்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு கொண்டு கொடுத்து ஓப்பனா நீங்க அறிக்கை கொடுத்துட்டு நீங்க தாவே கால போய் சேருங்க, எந்த காவலையும் போய் சேருங்க. ஆனா பதவி சுகத்தை அனுபவிச்சு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருந்துட்டு இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, ஒப்பா வெடிகுண்டு வெடிச்சு செத்தார். ராஜீவ் காந்தி எங்க வெடிகுண்டு வச்சு செத்தாரு? தமிழ்நாட்டுல திருப்பெரும்பூர்ல வெடிகுண்டு வெடிச்சு செத்தார். இப்போ அது செத்து போனதுக்கு யாரார என்னமோ காரணத்தை சொல்லி அப்படி போட்டு எல்லாம் உள்ள போய் வெளியே வந்தா வக்கீல் ஆயிட்டான். இப்போ ஒப்பாவை வெடிகுண்டு வச்சதுக்கு என்ன காரணம்னு சொல்லி இதுவரை ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியல. இவங்க போய் திராவிட முன்னேற்ற கழகத்துல பிரிஞ்சு போய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கூட்டணி ஆட்சின்னு போறாங்க. கம்முன்னு அமைதியா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி காங்கிரஸ்கார போய் ஒட்டாம இருந்திருந்தா ஏதாவது விடுதலை சிறுத்தைகளோ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் ஒன்று சேர்த்து சரி நம்ம அந்த பக்கம் போலாங்கிற முடிவுக்கு போயிருப்பாங்க. இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் போறக்குண்டானவா என்னைக்கு காங்கிரஸ்காரன் போய் காலை வச்சானோ இதை காங்கலை வச்சிருக்க அந்த பிரவீன் சக்கர் ஒருத்த அந்த விருதுநகர் இருக்கிற மாடி தாகூர் ஏற்கனவே அவங்க எல்லாம் கசாமுத்தானோட செல்வி பெருந்தகை முன்னிலையில தான் கூட்டணி ஏற்படுத்தி பண்ணாங்க. இப்ப செல்வ பெருந்தகை தோத்து போயிட்டாரு. இப்ப காங்கிரஸ் தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இப்ப தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கடுவாளம் இல்லாத குறையாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அவங்க 5 பேர்த்த சேர்த்தி கேரளாவில எங்களுக்கு தனி ஆட்சி, தமிழ்நாட்டுல எங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 118 பேர் இல்ல. இன்னைக்கு பதவி ஏற்பு விழா ரத்து. நீ 118 பேரை புடிச்சு கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ள இந்த விஜய்க்கு டங்குவா ரந்து போயிரும் சொல்லுவாங்க இல்லையா? டங்குவா ரந்துவோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசியல்னா என்னான்னு விஜய்க்கு இனிமேல் தான் புரியும். கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனுக்கு, நிர்மல் குமாருக்கு, ஆரோக்கியராஜுக்கு
இந்த அல்ல கைகள்லாம் இருந்தது பாத்தீங்களா, எல்லாமே இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி போச்சு. எல்லாமே எம்எல்ஏ ஆகி போச்சு. எல்லாமே எம்எல்ஏ ஆனாலும் விவரம் இல்லாத எம்எல்ஏ ஆகி போயிட்டான். சட்டம் என்னங்கிறது தெரியாமலே போய் நீ சட்ட ஆலோசனை வச்சுட்டு போய் 118 பேர் வச்சு கையில கொடுத்துருந்தா கவர்னர் ஏத்துக்குவாரு. தனியா மெஜாரிட்டி வந்ததுனாக்க கவர்னர் ஆமா நீ பதவி ஏத்துக்கணும் அனுமதி கொடுத்துருவாரு. அவர் சட்டத்தை கடைபிடிக்கணும் இல்லையா? அவர் பாரதிய ஜனதாவில போட்டக்கூடிய கவர்னரா இருந்துட்டு போறாரு. இப்ப பாரதிய ஜனதாவில போட்ட கவர்னரா இருந்தாலும் கேரளாவில் அதிக பெரும்பான்மையா காங்கிரஸ் வந்து பதவி ஏற்று செய்யறாருல்ல அவரு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நீங்க அப்படி பண்டிருந்து செஞ்சீங்கன்னா கரெக்ட். ஆனா உங்களுக்கு அந்த அனுபவம் பத்தவில்லை. ரெண்டாவது உங்க கட்சியில் இருக்கிறவங்கள அந்த ஜெயிச்ச பிற்பாடு இந்த 2 நாளா பண்ற அட்டுழி இருக்குது பாத்தீங்களா? பெண்கள்லாம் வீட்டுட்டே வெளியே வர முடியாத நிலைமைக்கு தான் அப்படியெல்லாம் இருக்குது. மக்கள் வந்து ஏண்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லி நிச்சயமாக வருந்தக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. வெகு விரைவில் வந்து இல்ல. ஏண்டா போட்டேன்னு சொல்லி வருத்தப்படுவார்கள். நன்றி, வணக்கம்.